அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாம் உஸ்தாத். மிக நெடிய நாட்களுக்கு பிறகு சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம். கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் வகுப்பு விடுமுறை விடப்பட்டு மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மீண்டும் இந்த கல்வி பயணத்தில் இருப்பதற்காக வேண்டி எல்லாருக்கும் நாம் பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் நடத்தப்பட்ட பாடங்களை ரிவைஸ் செய்தீர்களா அல்லது மூடிய புக்கு இன்னைக்குதான் திறந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல வந்து போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் யாரும் எடுத்து பார்த்தீங்களா? ரிவைஸ் பண்ணீங்களா? நோம்புடைய சமயங்கள்லாம் ரிவைஸ் பண்ணீங்களா? நாம் உஸ்தாத் பண்ணோம் உஸ்தாத். சரி சரி, சொல்லுங்க பாப்போம். இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்ப்போம். இன்ஷால்லா அடுத்த வாரத்துக்கு நம்ம கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் வந்து இறுதியாக எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? நஃபில் தொழுகைகளோட முதலாவது சட்ட விளக்கம் பார்த்திருக்கோம். இரண்டாவது சட்ட விளக்கம் பார்க்கணும். எல்லாரும் ஞாபகம் இருக்குதா? அந்த பேஜ் நம்பர் எடுத்து வச்சிருக்கீங்க. சொன்ன பேஜ் நம்பர் இருக்குமா? நஃபில் தொழுகையின் வகைகள் பேஜ் நம்பர் 73. சரிங்களா? பேஜ் நம்பர் 73 எல்லாரும் இருக்கீங்களா? என்னுடைய சத்தம் வந்து எல்லாரும் கேக்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்குதா? கிளியரா இருக்கு சார். கேக்குது சார். ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடத்துனால எதுலையும் மந்த மருந்து சுறுசுறுப்பாவே இருக்கீங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் புத்துணர்ச்சியோட உற்சாகமா இருக்கு. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, பிடிஎஃப்ல பேஜ் மாத்தி. சரி, முயஸ்ஸர் கிதாபு ஸலா தொழுகை பற்றிய பாடங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். அதுல ஆரம்பமாக இந்த தொழுகையினுடைய புத்தகத்திலே தாரிஃப் ஸலா, வகாயித் ஸலா, தாரிஃப் அதானி இகாமா, அவுகாத்து ஸலா, ஷுரூத்து ஸலாத்தி வ அர்கானுஹு போன்ற விஷயங்களை பற்றி கடந்த 4 பாடங்கள் வாயிலாக நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்மள நினைவுல இருக்கும் ஒரு ஆதரவோட அடுத்த பாடத்தை நோக்கி நாம் இதுல இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடம் 5. எது சம்பந்தமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சலாத்து தத்தவ்வா, நஃபிலான தொழுகை பற்றி தான் நம்ம வந்து 5வது பாடத்தில பார்த்து. கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காம எல்லாரும் கேட்டா? எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகுது. எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா இல்ல? அதான் தெரியல. யாரு நல்கி சுல்தானா மட்டும் பிரேக் ஆகுதாமா? நான் உஸ்தாத் கேக்குது உஸ்தாத். மத்தவங்களுக்குமா? லைட்டா பிரேக் ஆகுதா உஸ்தாத்? அப்படியா? சரி, ஏதாவது சவுண்ட் கேட்கலாம் சொல்லுங்க. அல் பாபுல் காமிசு ஃபீ ஸலாத்தி தத்தவ்வுஇ, நஃபிலான தொழுகை பற்றிய 5வது பாடம். இதுல முதல் பாடத்தை நாம வந்து ரமலானுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்கோம். என்ன முதல் சட்ட விளக்கம்னா, நஃபில் தொழுகையின் தத்துவம் சிறப்பு போன்ற தலைப்புல வந்து நஃபில் தொழுகையினுடைய ஹிக்மத் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதே மாதிரி அதனுடைய சிறப்புகள் என்ன இருக்கு நம்ம பார்த்தோம். நஃபில் தொழுகையுடைய சிறப்புல பொறுத்த வரைக்கும்
இது அல்லாஹ்வுடைய பாதையை போர் செய்வது இன்னும் கல்வி கற்பதற்கு அடுத்ததாக உபரியானதுக்கு மிக சிறப்புடையதாகும் என்ற ஒரு சிறப்பு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உபரியான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் சொன்னால் வெறும் பர்லுகளை மட்டும் நிறைவேற்றினால் பற்றாது, உபரியான வணக்கங்களை சேர்த்து நிறைவேற்ற விஷயத்தையும் ஹதீஸ் வாயிலாக நம்ம பார்த்துருக்கோம். இது உபரிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா பர்லுகளுக்கும் உபரியான வணக்கங்கள் இருக்குது. நம்ம தொழுகைக்கு பர்லு இருக்குது, பிளஸ் தத்தமும் இருக்கு. அதே மாதிரி சவும் நோம்புக்கும் பர்லு என்பது தத்தமும் இருக்குது. அது சம்பந்தமாக தான் நம்ம இந்த மாதத்துல ஒரு கட்டுரை எழுதிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, படிச்சீங்களாமா அந்த கட்டுரைய? நோன்பின் பயணம் நல்லா படிச்சீங்களா? படிச்சு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணோம். அப்போ பர்ல இருக்குது, பிளஸ் ஜியாதா, அதாவது உபரியான வணக்கங்கள், எக்ஸஸ் வணக்கங்கள் இருக்குது. இப்ப அதிகான் அல்லாஹ்வுடைய குர்பத் நெருக்கத்தை பெற வேண்டும் சொன்னால் வெறும் பர்லுகளை நிறைவேற்றினால் மட்டும் பத்தாது, உபரியான வணக்கங்களை சேர்த்து நிறைவேற்றும். அவள் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்பத் என்பது கிடைக்கப்பெறும் அவனுக்கு நிச்சயமாக. சரிங்களா? அதே மாதிரி சக்காத்துக்கும் உபரியான தர்மங்கள் இருக்குது, ஹஜ்ஜுக்கும் உபரியான உம்ராக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான வணக்கங்களுக்கும் உபரியான வணக்கங்கள் என்பது இருக்கிறது. இந்த உபரியான வணக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை மார்க்கம் நமக்கு அளித்தருகிறது. சரிங்களா? அதே மாதிரி 2வது பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ் அடியார்களுக்கு கருணை கொடுப்பதற்காக அல்லாஹ் இந்த நஃபிலான வணக்கத்தை கொடுத்திருக்கிறான். அதே போன்று மறுமையினை அவங்களுடைய பதவிகள் உயர்த்தப்படுவதற்காக அல்லாஹ் இந்த நஃபிலான வணக்கத்தை கொடுத்திருக்கிறான். அது போன்று 3வதாக நாம் பர்லில் செய்யப்படக்கூடிய குறைகள் ஏதாவது நிகழ்ந்திருக்குமேயானால் அது நாம் செய்யக்கூடிய நஃபிலான வணக்கத்தின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது என்கிற ஒரு சலுகையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். யாருமே நான் தொழக்கூடிய தொழுகை என்பது பர்லான தொழுகை என்பது 100% அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் 100க்கு 100 மதிப்பெண்கள் என்னுடைய தொழுகையை பெற்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய தொழுகைகள் அனைத்தும் குறையுடைய தொழுகையாக, அரைகுறையான தொழுகையாக இருக்கிற ஒரு காரணத்தினால் நாம் அந்த தொழுகையை நஃபிலான வணக்கங்களை கொண்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளுக்கு நஃபிலான வணக்கங்களை கொண்டு பரிகாரம் தர வேண்டும். எனவே அதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நஃபிலான வணக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்ல நஃபிலான வகைகள் பற்றி 2வது சட்டத்தில் நம்ம பார்க்க போறோம். வந்துடுங்க இன்னைக்கு பாடத்துல 2வது சட்டம் நஃபில் தொழுகையின் வகைகள். அன்வாஉ ததவு, அன்வாஉ அத்ததவ்வு அல்லது அந்நாஃபிலா. அன்வாஅன வகைகள். இதுல 2 வகைகள் சொல்றாங்க. இதுல நஃபிலான தொழுகையின் வகை 2 வகைகள் சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா நவாஃபில் முக்கையதா. முதல்ல அரபியிலே பாத்தீங்கன்னா நவாஃபில் முக்கையதா வரையறுக்கப்பட்ட உபரியான தொழுகைகள். இது எந்த மாதிரியான தொழுகைகள் வரும் அப்படின்னா இது நம்ம மாமூலையோ வழக்கமாகவே நாம் செய்து கொண்டு வரக்கூடிய உபரியான தொழுகைகள். உதாரணமாக ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி சொல்லி நம்ம தொழுகிறோமா இல்லையா? அந்த தொழுகையில அனைத்துமே முக்கையதா. இது இத்தனை ரக்காத்து, இந்த நேரத்துல முன்னாடி இத்தனை ரக்காத்து சொல்லணும், இந்த தொழுகைக்கு பிறகு பின்னாடி எத்தனை ரக்காத்து சொல்லிட்டு முக்கைய குறிப்பிடப்பட்டது வரையறுக்கப்பட்டது. இது முதல் வகை. சரியா? அதே மாதிரி இந்த வகையில வேற என்ன தொழுகைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னா துஹாவுடைய தொழுகை வரும், வித்ருடைய தொழுகை வரும், சூரிய சந்திர கிரக தொழுகைகள் அனைத்தும் இந்த முக்கையதான் கீழே வரும். அதாவது வரையறுக்கப்பட்டது. இந்த நேரத்துல இந்த தொழுகையை சொல்லணும், இந்த மாதிரியான முறையில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. முதலாவது வகை. சரி, 2வது வகை ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா நவாஃபில் முத்தலகா, பொதுவான தொழுகைகள் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? பொதுவான தொழுகைகள்னா என்ன? இது அல்லாத அனைத்து தொழுகைகளுமே, அதாவது இரவுல நம்ம உபரியா என்னென்ன ரக்காத்துக்குலாம் தொழுகிறோம்ல, இப்ப ஹாஜத்துன்னு சொல்லி தொழுவோம், இஸ்திகாசான்னு சொல்லி தொழுவோம், அல்லாஹ்விடத்துல உதவி தர்றதுக்காக வேண்டி
பொறுமைக்காக வேண்டி, நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி, இரவு நேரங்களில் சொல்லக்கூடிய தொழுகைகள், பகல் நேரத்தில் சொல்லக்கூடிய தொழுகைகள் அனைத்துமே இந்த முத்தலக்காவில் அடங்கும். அதாவது தடுக்கப்பட்ட நேரங்கள் அல்லாத மற்ற நேரங்களில் சொல்லப்படக்கூடிய உபரியான தொழுகைகள் அனைத்தும் இந்த நவாஃபில முத்தலக்காவின் கீழே வரும். ஏன் தடுக்கப்பட்ட நேரங்கள் சொல்லி சில நேரங்கள் சூரியன் உதயமாகும் பொழுது, சூரியன் மறையும் பொழுது, சூரியன் வந்து சவாலுடைய இந்த நேரங்கள் அல்லாத மற்ற நேரங்களில் சொல்லக்கூடிய தொழுகைகள் அனைத்துமே நவாஃபில் முத்தலக்காவின் கீழே வரும். சரி, இந்த முதலாவது நம்ம முதலாவது சொல்லியிருக்கோம்ல, சலாத்து நவாஃபிலே முக்கையதா. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான தொழுகை என்னன்னா அப்படின்னா சலாத்துல் குசூஃப். சரிங்களா? சலாத்துல் குசூஃப் அப்படின்னா என்ன? சூரிய கிரகண தொழுகை. அரக்கத்து வேணா போட்டுருங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக. சலாத்துல் குசூஃப் அப்படின்னா சூரிய கிரகண தொழுகை. கிரகணம் ஏற்படுதா இல்லையா? சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். அந்த நேரங்களில் பெறக்கூடிய சூரிய கிரகணம் ஏற்படுச்சுன்னா அதுக்கு சூரிய கிரகணம் சொல்லுவாங்க. சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் பொழுது சந்திர கிரகணம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? சந்திர கிரகணம். மனுஷனுக்கு கிரகணம் ஏற்படுவாங்க. அதுக்கு எதுவும் பேர் இருக்கா? சரி, பேர் அரபில பாத்தீங்கன்னா சலாத்துல் குசூஃப். அடுத்து பாருங்க, ரெண்டுமே ஒரே சிமிலியரான வேர்ட்ஸ் தான். ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். காஃப் இங்க ஹா. குசூஃப் மேல வந்து குசூஃப் அப்படின்னா சூரிய கிரகணம், கீழே வந்து சலாத்துல் குசூஃபி. சலாத்துல் குசூஃப் ஹா, அங்கே காஃப் இங்க ஹா. இது என்ன? சந்திர கிரகண தொழுகை. சரிங்களா? இது வந்து முக்கையாதாவுல ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்ம பார்ப்போம் முதலாவது வகையில. அடுத்து பாருங்க, சலாத்துல் வித்ர். வித்ருடைய தொழுகை. அடுத்து என்ன? சலாத்துல் இஸ்திஸ்கா. சலாத்துல் இஸ்திஸ்கா. இஸ்திஸ்கா இஸ்தஸ்கா இஸ்தஸ்கி அதனுடைய மஸ்தர் இஸ்திஸ்கா. இஸ்திஸ்கா அப்படின்னா மழை பெய்து விடுவது. சக்கா அப்படின்னா நீர் புகத்தினான். இஸ்திஸ்கா இஸ்தஸ்கா அப்படின்னா நீரை வேண்டினான், நீரை தேடினான். இந்த பொருள் வந்து அப்ப இஸ்திஸ்கானா என்ன? மழை வேண்டி நீரை தேடுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மழையை வானத்திற்கு மழையை இறக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து நம்முடைய தேவையை முன்வைக்கிற தொழுகையின் மூலமாக. அடுத்து என்ன? கியாமுல் லைல். ரமலானின் இரவு தொழுகை. எல்லாரும் தொழுதீங்களா? ரமலான்ல இரவு தொழுங்க தொழுதீங்களா? அந்த தொழுகைங்கிறது வந்து ரமலானுக்கு பிறகு இருக்கணும். சரிங்களா? தொடர்ச்சியா வந்து எத்தனை ரக்காத் நம்ம தொழுதுட்டு இருந்தோமோ அதே வல்லமைங்கிறது வந்து ரமலான் அல்லாத காலங்களே இருக்கணும். இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. வெறும் ரமலான் மட்டும் கிடையாது. ரமலான்ல தொழுகிற கூடுதல் சிறப்பு இருக்குது. அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் வந்து எல்லா காலங்களையும் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா அந்த கியாமுல் லைல் தெரிவிச்சிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க, இரண்டாவது வகை சொல்லியிருந்தாங்கல்ல, இது எதை பத்தி குறிக்குது அப்படின்னா இரவில் தொழுகின்ற தொழுகையாகும். அதே மாதிரி பகலில் தடுக்கப்பட்ட நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தொழப்படுகின்ற நஃபிலான தொழுகையாகும். இரவு நேரத்தில் நம்ம எவ்வளவு ரக்காத்து வேணாலும் தொழுதுக்கலாம். ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா. சுன்னால வந்திருக்கக்கூடியது 8+3. அது அல்லாம வந்து ஒருத்தர் வந்து உபரியாக வந்து நான் இறைவனுக்கு துணுவ போறேன், இறைவனுக்கு நன்றி செலுத்த போறேன், இறைவனுக்கு நான் வந்து உண்மையான ஒரு அடிமையாக இருக்க போறேன் அப்படின்ற ஒரு உத்தேசத்தோட வந்து மன ஒருமையோட வந்து விவாதத்துல கழிக்க விரும்புறான்னு சொன்னா அவர் எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கலாம், கணக்கிருந்து தொழுது கொள்ளலாம். இது எல்லாமே முத்தலக்காவில கண்டுபிடிக்கும். ஆனா இங்க என்ன ஒரு வேறுபாடு சொல்றாங்க அப்படின்னா, பகலில் தொழப்படுகின்ற நஃபில் தொழுகையை விட இரவில் தொழப்படுகின்ற நஃபில் தொழுகை மிக மேன்மையானதாகும். சரிங்களா? சலாத்து சொல்லுவாங்க. நடுகிற இரவு நேரங்கள்ல தொழப்படக்கூடிய தொழுகைகள் என்பது அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் அஃலல், அது கொஞ்சம் வெயிட் இருக்கு அப்படின்னு நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கு.
சல்லு பில்லை வன்னாசு நியாமு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மக்கள் தூங்கக்கூடிய நேரங்கள்ல எழுந்து தொழுகு, அது வந்து உன்னை சொர்க்கத்தை சிறப்பிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிறப்பை வந்து நமக்கு கூறி இருக்கிறாங்க. இதான் எந்த நேரத்துல தொழுகணும்? இரவு நேரத்துல. ஏன் அப்படின்னா பகல் நேரத்துல எல்லாரும் வேலையில இருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க, கவனமா இருப்பாங்க, ஒரு டைம் கிடைக்கும், ஸ்பேஸ் இருக்கும். இப்ப இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் டயர்ட் ஆயிடுவாங்க, தூக்கம் வேலங்கிரும், தூக்கத்துல இருப்பாங்க. தூக்கத்தை எந்திரிச்சு தொழுகிறதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலையா இருக்கும். எனவே அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க டயத்தை பண்ணி இறைவனுக்காக வேண்டி உலகத்துல வந்து நீங்க பகல் நேரத்துல வந்து உலகத்துக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி, பிள்ளைங்களுக்காக வேண்டி, உறவுகளுக்காக வேண்டி நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. இரவு நேரங்கிறது இறைவனை வணங்குவதற்காக வேண்டி உங்களுடைய ஓய்வு நேரத்துக்கு ஒரு பகுதியை நீங்க எடுத்து செலவழிக்கும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வணக்கமாக மாறிவிட்டது என்று நம்முடைய மார்க்கம் இரவு தொழுகைக்கு சிறப்புகளை கூறியிருக்கின்றது, பகல் தொழுகையை காட்டு. சரிங்களா? படிங்களேன் ஒரு ஆளு. முதல் வகுப்பிலே 29 பேர் வந்துருக்கீங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் கல்வியை வளர்க்க செய்வானாக. தொடர்ந்து இந்த டிப்ளமோ கோர்ஸை முடிப்பதற்காக செய்வானாக. யாராவது படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சா முடிஞ்சா படிங்க இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது சட்டம் வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது உஸ்தாத். கேக்குது உஸ்தாத். படிங்க. படிக்கிறீங்களா உஸ்தாத்? நான் படிக்கவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் கிளாஸ் நடக்குது, சுறுசுறுப்பா உற்சாகமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்டார்டிங்ல இருந்து தானே உஸ்தாத்? நஃபில் தொழுகையின் வகைகள்ல இருந்து? இல்ல இரண்டாவது இரண்டாவது சட்டம். அதுல இருந்து படிக்கிறேன். இரண்டாவது சட்ட விளக்கம், நஃபில் தொழுகையின் வகைகள். முதலாவது வகை, குறிப்பிட்ட நேரங்களில் தொழ வேண்டிய குறிப்பான தொழுகைகள். இந்த தொழுகைகளுக்கு நவாஃபில் முகையதா, வரையறுக்கப்பட்ட உபரியான தொழுகைகள் என்று கூறப்படும். இந்த தொழுகைகளில் சில ஃபர்லான தொழுகைகளை தொடர்ந்து அவற்றிற்கு முன்பின் செய்யப்படும். உதாரணமாக ஃபர்து தொழுகைக்கு முன்பின் சுன்னத் தொழுகைகளை போன்று. சில அவ்வாறு இல்லாமல் நேரத்தை கவனித்து செய்யப்படுவதாக இருக்கும். உதாரணமாக வித்ரு தொழுகை, துஹா தொழுகை, சூரிய சந்திர கிரகண தொழுகைகள் போன்று. இரண்டாவது வகை, நேரம் குறிப்பிடப்படாத பொதுவான தொழுகைகள். இந்த வகை தொழுகைகளுக்கு நவாஃபில் முத்லகா, பொதுவான நஃபில் தொழுகைகள் என்று கூறப்படும். முதல் வகை உபரியான தொழுகைகளில் சில மிக முக்கியமானதாக அவசியமானதாக கருதப்படுகின்றது. வரையறுக்கப்பட்ட உபரியான தொழுகைகளில் மிக முக்கியமானதும் அவசியமானதும் எதுவென்றால், முதலாவதாக சலாத்துல் ஹுசூஃப். கரெக்டா உஸ்தாத்? ஹுசூஃப் தானே? சூரிய கிரகண தொழுகை, சலாத்துல் ஹுசூஃப் சந்திர கிரகண தொழுகை, பிறகு சலாத்துல் பித்ரு தொழுகை, பிறகு சலாத்துல் இஸ்திகா மழை வேண்டி தொழுவது, பிறகு கியாமுல் லைல் ரமலானின் இரவு தொழுகை. இரண்டாவது வகை தொழுகை இரவில் தொழுகின்ற தொழுகையாகும். அவ்வாறே பகலில் தடுக்கப்பட்ட நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தொழப்படுகின்ற நஃபில் தொழுகையாகும். பகலில் தொழப்படுகின்ற நஃபில் தொழுகையை விட இரவில் தொழப்படுகின்ற நஃபில் தொழுகை மிக்க மேன்மையானதாகும். சரிம்மா, அடுத்து பாருங்க. சொல்லுங்க உஸ்தாத். அப்போ தஹஜ்ஜுத் தொழுகை எல்லாம் வந்து இரண்டாவது வகையில வருமா உஸ்தாத்? இல்ல, முதல் வகையில தான். கியாமுல் லைல் இருக்குல்ல, அதுலயே வரும். ஓகே உஸ்தாத். சார், வரையறுக்கப்பட்ட அப்படின்னா என்ன உஸ்தாத்? முத்தைக்கியது, அதாவது என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டுல, இந்த தொழுகைக்கு பிறகு தொழுகைகள், சூரிய கிரகணம் ஏற்படும் போது அதுக்குன்னு ஒரு தொழுகை, சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் அதுக்கு சொல்லுங்க, மென்ஷன் பண்ணப்பட்ட, வரையறுக்கப்பட்ட மென்ஷன் ஆக்கப்பட்ட, குறிப்பிடப்பட்ட இந்த நேரத்துல இது செய்யணும், இந்த நேரத்துல இந்த தொழுகை நமக்கு ஒரு வரையறை இருக்கு. இப்ப குறிப்பிட்ட வந்து
பஜ்ருக்கு முன்னாடி தொழுகிறது சொல்லப்பட்டிருக்கோம், லுகருக்கு முன்னாடி பின்னாடி தொழுகிறது சொல்லப்பட்டிருக்கோம், அது எத்தனை ரக்காத்து சொல்லப்பட்டிருக்கோம், அதுக்கு என்ன சிறப்பு சொல்லப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், மலை துலகை அது எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு என்ன முக்கியமா இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்குல்ல, இது எல்லாமே வரையறுக்கப்பட்டது, அதாவது மென்ஷன் ஆக்கப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? முத்தலக்காங்கிறது பொதுவானது, நம்ம விருப்பப்படும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு ஒரு இதுதான் கிடையாது. அந்த நேரத்தை எதை தடுக்கப்படுற நேரங்கள் இல்லாம நம்ம ஒருத்தர் விருப்பப்படுறோம், அல்லாவது நான் உதவி தரேன், அல்லது எனக்கு அல்லாவது நான் நன்றி செலுத்தணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி, அல்லது நான் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், அந்த மாதிரியான சமயங்கள்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லது ஒரு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி போன்ற செய்யப்படக்கூடிய அனைத்து ஒரு 2 ரக்காத் சொன்னா அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இது எல்லாம் வந்து முத்தலக்காவில கற்றுக்கணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்க. 3வது சட்ட விலக்கு, ஜமாத்துடன் துறப்படுகின்ற நஃபில் தொழுகை. சில நஃபில் தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் ஜமாத்துடன் சேர்ந்து நிறைவேற்றுவாங்க. சரிங்களா? பர்ல பொறுத்த வரைக்கும் அது ஜமாத் வாஜிபான ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து பொருளான தொழுகைகளை ஜமாத்துல தான் சேர்ந்து தொழுகணும். நஃபிலான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் சில நஃபிலான தொழுகைகளை என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஜமாத்துடன் சேர்ந்து நிறைவேற்றணும். உதாரணமாக ரமலான்ல இரவு தொழுகை, கியாமுல்லை, ரமலான் தராவி தொழுகிறோமா இல்லையா, இதுவும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜமாத்தோடு சேர்ந்து நிறைவேற்றணும். 2வது என்ன, மலை தொழுகை, சலாத்துல் இஸ்திஸ்கா, அல்லாஹ்விடத்திலே மழை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய தொழுகை, இதுவும் ஜமாத்தோடு சேர்ந்து நிறைவேற்றணும். அடுத்து என்ன, கிரகண தொழுகைகள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வந்து நீண்ட நேரம் ரசூலுல்லாஹ் வந்து வணங்குவாங்க, 2 ரக்காத் தொழுவாங்க, அது மிக நீளமாக இருக்கும், பெரிய கிராத்து, பெரிய ருக்கூ, பெரிய சூதாக அது தொழுகை என்பது அமைந்திருக்கும். அதையும் ஜமாத்தோடு சேர்ந்து செய்வாங்க அப்படின்னா நிறைவேற்றுவாங்க. 3 தொழுகைகளையும் கூட்டாக ஜமாத்தாக சேர்ந்து நிறைவேற்றணும். இது நஃபிலான தொழுகை. அடுத்து பாருங்க, 4வது சட்ட விலக்கம், தொடர்ந்து தொழ வேண்டிய நஃபில்கள், அல் முவாபா அப்படின்னு சொல்லுவாங்க. அல் முவாபா அப்படின்னா வளமையாக, ராத்திபான்னு சொல்லுவாங்க, முவாதபான்னு சொல்லுவாங்க. கண்டினியூட்டியா, அதாவது கண்டினியூஸா தொழப்படக்கூடிய தொழுகைகள், ரெகுலரை செய்ய வேண்டிய பிரேயர்ஸ். என்ன அப்படின்னா இதுக்கு பேர் கீழே போட்டிருக்காங்க, நவாஃபில் ராத்திபாத் பேரு. தொடர்ந்து தொழ வேண்டிய நஃபில்களுக்கு என்ன பேர் அப்படின்னா நவாஃபில் ராத்திபா. என் வாய்ஸ் கேட்கலாமா எல்லாருக்கும்? கேட்கலன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. உங்களுக்கு கேக்குதாமா? சிஸ்டர் கேக்குதா? இப்ப கேக்குது உஸ்தாத், இப்ப கேக்குது. எல்லா மாணவிகளும் வந்திருக்கிறீங்களா? ரொம்ப நாளாச்சு பல பேருடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டுருக்கீங்களா? பெனாசிர் பேகம் வேற யாருக்கா? ஒருத்தவங்க படிக்கணும், பேர் மறந்து போச்சு பாருங்க. இருக்கீங்களா எல்லாரும்? எங்க ஊருக்காரங்க இருப்பாங்களா? நூறாசிஸ் இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சரிம்மா. அடுத்து பாருங்க, நவாஃபில் ராத்திபா, பரலான தொழுகைகளுக்கு முன்பின் வளமையாக தொடர்ந்து தொழப்படுகின்ற தொழுகைகளை நவாஃபில் ராத்திபா என்று கூறப்படுது. சரிங்களா? நவாஃபில் ராத்திபா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, பரலான தொழுகைகளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நிறைவேற்றப்படுகின்ற வளமையான தொடர்ச்சியான தொழுகைகள். அது என்ன, எத்தனை தொழுகைகள், அது எத்தனை நேரத்துல எத்தனை எண்ணிக்கையில் சொல்லப்படுது என்பதை பற்றி பின்னாடி வரக்கூடிய ஹதீஸ்கள்ல கண்டினியூவா விளக்கமாகவே வருகிறது. ஒரு ஹதீஸ்ல வந்து எண்ணிக்கை 10 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு, இன்னொரு ஹதீஸ்ல 2 எக்ஸ்ட்ரா கூடுதலாக 12 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 என்பது பிரபலமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அந்த 12 ரக்காத்துகளை யார் பேணுதலாக கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகமான ஒரு சிறப்பை வந்து நம்முடைய மார்க்கம் கூறியிருக்கின்றது. இப்ப அது சம்பந்தமா உள்ள ஹதீஸ்களை கவனிங்க. முதலாவது ஹதீஸை பாருங்க, இந்த நஃபீல் தொழுகையின் எண்ணிக்கை பின்வருமாறு. சரிங்களா? அதாவது நவாஃபில் ராத்திபா அதோட எண்ணிக்கை இந்த ஹதீஸ்ல வந்து 10 என்கிற ஒரு கவுண்ட் வந்து மென்ஷன் செய்யப்படும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال ஹஃபிظது, இப்னு உமர் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, ஹஃபிظது நான் மரணம் செய்திருக்கின்றேன், அன் ரசூலில்லாஹி அவர்களின் புறத்திலிருந்து, அஷ்ர ரக்அத்தின் அவர்கள் தொடர்ச்சியாக 10 ரக்காத்துகளை தொழுது வருவதை நான் ஞாபகம் வைத்திருக்கின்றேன். கான யுஸல்லிஹா
ஐ யுசல்லி அஷர ரகாத்தி. சரிங்களா? ஹாங்கிறது அஷர ரகாத் பக்கமாக திரும்புறது அந்த தமிழ். பில்லைலி வன் நஹாரி, பகலிலும் இரவிலும் பகலிலும் அவர்கள் 10 ரக்காத்துகளை தொழுவும் வழக்கம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். கான யுசல்லி அப்படின்னா அந்த கான அந்த ஃபேலுக்கு பிறகு ஒரு முன்னாடியான ஃபேல் வரும் அப்படின்னா அது என்ன ஒரு அர்த்தம் நமக்கு தெரியும் சொன்னா இஸ்திம்ரார், ஃபேலை இஸ்திம்ரார், அதாவது ஒரு செயலை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு பொருளை வந்து அந்த ஃபேல் நமக்கு அறிவிக்கும். நினைவு இருக்குதா? இதுக்கு முன்னாடி வேற பாடங்கள் எதுவும் படிச்சிருக்கீங்களா சம்பந்தமா? கான சம்பந்தமா? காணைய குழு சாப்பிடும் வழக்கமுடையவனாக இருந்தான். காணை சொல்லி தொழுகும் வழக்கமுடையவனாக இருந்தான். சரிங்களா? காணை உச்சி நடக்கும் வழக்கமுடையவனாக இருந்தான். காணுக்கு பிறகு ஒரு ஃபேல் வந்துச்சுன்னா அந்த செயலுங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியாக ரெகுலர்லி நடந்துக்கூடிய ஒரு செயலை வந்து அது புரியும். சரிங்களா? சரி, இந்த 10 ரக்காத்துகளுக்கு வந்து என்னென்ன அப்படின்னா ரக்காஅத்தைன் கப்ல லுஹரி, லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத். சரிங்களா? இந்த ஒரு இடத்துல அந்த கவுண்டிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். மற்ற ஹதீஸ்கள்லாம் என்ன வரும் அப்படின்னா அர்பஅன் கப்ல லுஹரி, லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்துகள் வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஒரு ஹதீஸ்ல மட்டும் 2 வந்திருக்கு. சரி, ரக்காஅத்தைன் பஅதஹா ஐ பஅத லுஹரி, லுஹருக்கு பிறகு 2 ரக்காத். وركعتين بعد المغرب, மகரிபுக்கு பிறகு 2 ரக்காத். وركعتين بعد العشاء الأخيرة, இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத். قال وحدثتني حفصة أنه كان يصلي قبل الفجر ركعتين. ஹப்ஸா அவங்க அறிவிக்கிறாங்க கூடுதலாக ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் எத்தனை ரக்காத் ஆகுதுன்னா 10 ரக்காத் ஆகுது. சரிங்களா? அடுத்து பாருங்க 12 உடைய அறிவு பற்றி பார்ப்போம். மற்றொரு நபிமொழியில் இந்த தொழுகையின் எண்ணிக்கை 12 என்பதாகவும் வந்துள்ளது. சரியா? அப்ப என்ன செய்யணும்னா 12 நிறைவேற்ற தாண்டி முயற்சி பண்ணணும். அந்த 12 ரக்காத் தொழுகிற சம்பந்தமாகவும் அதனுடைய சிறப்பு சம்பந்தமாகவும் அடுத்து ஒரு 3-4 ஹதீஸ் வந்து பாருங்க. அடுத்த பக்கத்துல பாருங்க, பேஜ் நம்பர் 76ல عن أم حبيبة رضي الله عنها زوج النبي صلى الله عليه وسلم. உம்மு ஹபீபா அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க அறிவிக்கிறாங்க. அன்னஹா காலத், அவங்க சொன்னாங்க சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். மாமின் அப்தின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமான அடியான், மாமின் அப்தின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமான அடியான் யுஸல்லி லில்லாஹி, அல்லாஹ்விற்காக தொழுவாரோ, உள்ள யௌமின், ஒவ்வொரு நாளிலும், உள்ள யௌமின், ஒவ்வொரு நாளிலும், எத்தனை சிந்தை அஷரத்த ரக்காஅத்தன், சிந்தை இஸ்னா அஷரனா 12, அதுல இருந்து முன்னஸா வந்திருக்குது. சிந்தை அஷரத்த 12, சிந்தை அஷரத்த அப்படின்னா 12 ரக்காஅத்தன், 12 ரக்காத்துகளை ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹ்விற்காக எவர் தொழுவாரோ, தத்தவுஅன் உபரியாக, கைர ஃபரீதத்தின் ஃபர்ல் அல்லாமல், கட்டாயம் அல்லாமல், கட்டாயமான தொழுகைகள் அல்லாமல் உபரியாக எவர் தொழுகுவாரோ, இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான். யா இல்லா பனல்லாஹு, பனா யப்னி அப்படின்னா கட்டுதல், புன்யான் அப்படின்னா கட்டளத்துக்கு சொல்லுவாங்க, பனா அப்படின்னா கட்டுதல், லஹு அந்த ஒரு அப்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் கட்டுவான், பைத்தன், பைத்தனா என்ன அர்த்தம்? பைத்தனா என்ன அர்த்தம்? வீடு உஸ்தாத். வீடு, அதனுடைய பன்மை என்ன? பைத்தினுடைய பன்மை புயூத்தன் உஸ்தாத். புயூத். உலகத்துல எல்லாரும் சொந்த வீட்டோட இருக்காங்களா, வாடகை வீட்டோட இருக்காங்களாமா? வாடகை வீடு. பாதி பேர் வாடகை வீடு, பாதி பேர் சொந்த வீட்டுல இருக்காங்க. ஏன் எல்லாரும் வாடகை வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா, சொந்த வீடு கட்டுறது உலகத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து பெரிய ஒரு உழைப்பு, முதலீடு, பொருளாதாரம் தேவை இருக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே வந்து சாத்தியமான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு எட்டாக்கனியான ஒரு விஷயமா இருக்கும் ஏழைகளை பொறுத்தவரை. சரிங்களா? அதனால வந்து வீடு கட்டுறது வந்து நாம உலகத்துல ஈஸியாக சுலபமாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது. ஆனா அல்லாஹ் வந்து நமக்கு இலகுவான முறையில சுருக்கத்துல நமக்கு என்ன செய்யலாம்னா வீட்டை கட்டி தரலாம்.
இங்க எவ்வளவு நாள் இந்த தொழுகை விஷயங்களை பேணுதலாக இருக்கிறீங்களோ அந்த 12 ரக்காத் 12 ரக்காத் விஷயங்கள் எவ்வளவு நீங்க பேணுதலாக தொடர்ச்சியாக வலிமையாக நிறைவேற்றி வரீங்களோ அல்லாஹ் அந்த உங்களுக்கு சொர்க்கத்திலே நமக்காக வீட்டை கட்டிருக்கிறான். அப்ப அதுக்காக நம்ம எது செய்யணும்னா ஷவுக் ரகுபத் பேராசை பெறணும், ட்ரை பண்ணணும். நீங்க சமுதாயத்துல என்ன ஒரு நிலைமை மலிஞ்சு போயிருக்கு அப்படின்னா, சுண்ணத்தான விஷயங்கள்ல செய்யணும், அதுக்குன்னு அதை செய்தால் என்னென்ன சிறப்புகள் என்றெல்லாம் மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு விஷயம் தான், ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து, அது எத்தனை ரக்காத்து, அது எந்த துறைக்கு முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற ஒரு மென்ஷன் எல்லாம் தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னா போய் மார்க்கத்தில் சொல்லப்படாத துறைகளை நம்ம நிறைவேற்றுவோம், அதுல வந்து அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், பாசம் கிடைக்கும், நேசம் கிடைக்கும், மறுமையில அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் சொல்லிட்டு சுண்ணத்தை புறக்கணிச்சுட்டு விதாத்தை நோக்கி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப மார்க்கத்தை வந்து அந்த ஒரு தேவையே கிடையாது. மார்க்கத்தை எது சொல்லப்பட்டதோ அதை செய்யுங்க. அதை செஞ்சுட்டாலே இந்த மறுமையுடைய வெற்றி உங்களுக்கு உறுதியாகி நிச்சயமாகி. அதுதான் நம்ம வந்து இந்த விதாத் செய்யக்கூடியவங்க சொல்லக்கூடிய முதல் அறிவுரையே. நீங்க எக்ஸ்டர்னா போக வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளதை செய்ய போதும், அதுவே உங்களுடைய மறுமை வெற்றி போதுமானது. சாதாரணமா ஒரு 12 ரக்காத்து இருக்குது, சரிங்களா? பருள தொழுவ போறோம், அதுக்கு முன்னாடி 2 ரக்காத்து போறோம், பின்னாடி 2 ரக்காத்து தொழுவ போறோம், அவ்வளவுதான். இதுல ஏதாவது சிரமம் இருக்குதா? இன்னுமே கிடையாது. நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட தேவையில்லை, எந்த விதமான ஒரு பணத்தை சேமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீடு கட்டுறதுக்காக வேண்டி சொல்றேன். அல்லாஹ் வந்து நமக்காக வேண்டிய ஒரு வீட்டை வந்து சொர்க்கத்தை ஏற்பாடு செய்து வைக்கின்றான் இந்த ஒரு 12 ரக்காத்தின் மூலமாக. புரியுதுங்களா? கட்டணம் கட்டுறதுக்காக வேண்டிய ஆளுநர் தேவையில்லை, இன்ஜினியர் தேவையில்லை, இரும்பு வாங்கணும், செங்கல் வாங்கணும், மண்ணு வாங்கணும், மணல் வாங்கணும், கட்டடத்தை பாதுகாக்க வேண்டி தண்ணி அடிக்கணும், எந்த விதமான சிரமமும் நீங்க எடுக்க தேவையில்லை. அல்லாஹ்வே உங்களுக்கு சொர்க்கத்துல வீட்டை கட்டி தயாரா வைத்திருப்பாங்க. நீங்க சாவியை போட்டு திறந்து வீட்டுக்குள்ள போய் இன்பமா இருந்தாலே போதும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புகளை அல்லாஹ் வந்து எளிமையான ஒரு மார்க்கத்தை நம்ம கொடுத்துருக்கலாம். அதுதான் நம்ம வந்து விளங்கிக்கணும். எளிமையான அமல்களின் மூலமாக எளிமையான சலுகைகளை, எளிமையான சிறப்புகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அந்த எளிமையான விஷயங்களை நாம என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். அதுவே போதும். சுண்ணாவில நமக்கு வெற்றி இருக்கு. விதாயத்தை தேடிய விதாயத்தை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? சரி பாருங்க, இந்த 12 ரக்காத்துக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதனாலதான் காண சொல்லிஹா அப்படின்னு. சரிங்களா? அடுத்த ஹதீஸ்ல பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم சொன்னாங்க, மன் சாபர சாபர யுசாபிரு அப்படின்னா வாதப அல்லது தாவம தொடர்ச்சியாக, ரெகுலராக, கண்டினியூஸ்லி. சாபர இந்த பேரை வந்து எதை கொடுக்குது, என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா கண்டினியூஸா ஒரு செயலை செய்யறதுக்கு பேர் தான் சாபர. அந்த பொருளை வந்து அந்த பால் தரும். மண் சாபர யார் தொடர்ச்சியாக செய்வாரோ, அலா சிந்தை அஷரத்த ரக்காத்து 12 ரக்காத்துக்களை யார் தொடர்ச்சியாக தொழுவாரோ, மின சுண்ணாவிலிருந்து சுண்ணத்தான 12 ரக்காத்துக்களை யார் தொடர்ச்சியாக தொழுவாரோ, புனியலவு வைத்தும் செஞ்சா. பனா அப்படின்னா பேலே மாரூஃப், புனி அப்படின்னா பேலே மஜ்ரூர். இதுதான் பனா எபுனி புனிய யுமுனா. எல்லாம் ஞாபகம் இருக்குதா இல்ல மறுத்திக்கலாமா? பேல மாரூஃப் மஜ்ரூர் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்ல பெருநா அன்னைக்கு பெருநா கொண்டாடுறது ஞாபகம் இருக்கா? பெருநா அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா ஞாபகம் இருக்கு? ஏமா ஞாபகம் இருக்கு உஸ்தாத். என்னது பிரியாணி சாப்பிட்டதா? ரெண்டுமே ஞாபகம் இருக்கு உஸ்தாத். மாஷா அல்லாஹ். சரி. புனியல பைத்துல் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவருக்காக வேண்டி வீடு கட்டப்படுகிறது. சரி, என்னென்ன ரக்காத்துக்கு 12 ரக்காத்துக்கு என்னென்ன அதனோட எக்ஸ்பிளேஷன் பாருங்க. அர்பாயின் கபுல்ல துஹரி. அந்த அர்பாயின் அப்படிங்கிறது மஜ்ரூரா வந்திருக்கு. எதுல மஜ்ரூரா வந்திருக்குன்னா அலா, அங்க இருந்து மஜ்ரூரா வரும். அதாவது மன் சாவர அலா அர்பாயின்,
சரியா? இது எல்லாமே அற்பா வரும். அதனாலதான் 40 மஜ்ரூரா புரிகிறதா? ஆமா உஸ்தாத். புரியுது ஆமா உஸ்தாத். புரியுது உஸ்தாத். சரி வாங்க. 40 கபில துஹரி. போன ஹதீஸ்ல எத்தனை பார்த்தோம்? துஹருக்கு எத்தனை ரக்காத் பார்த்தோம்? 2. 2. சரி, இங்க எத்தனை வந்துருக்குது? 4 இருக்கு உஸ்தாத். وركعتين بعد الظهر ظهرك பிறகு 2 ரக்காத். وركعتين بعد المغرب مغرب பிறகு 2 ரக்காத். وركعتين بعد العشاء عشاء பிறகு 2 ரக்காத். وركعتين قبل الفجر ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத். ரவாஹு இப்னு மாஜா. சரிங்களா? 12 வந்துச்சு. அடுத்து பாருங்க. عن عائشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم كان لا يدع 4 قبل الظهر وركعتين قبل الغداة. அதாவது இதுல அந்த 12 சில மென்ஷன், அதுலயே ரசூல்லா சில ரக்காத்துகள் தான் ரொம்ப பிடிப்பா இருப்பாங்க. அது என்னென்ன ரக்காத்து அப்படின்னா, லுகருக்கு முன்னாடி 4 ரக்காத்துகளையும் ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள 2 ரக்காத்துகளுக்கும் அதிக விசேஷ கவனிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இந்த ஹதீஸும் பின்னாடி வரக்கூடிய ஹதீஸும் நமக்கு அறிவிக்குது. இந்த ஹதீஸ் என்ன வருது அப்படின்னா, லுகருக்கு முன்னாடி 4 ரக்காத். கான லா யதஉ விடவே மாட்டார்கள் 4 கபில துஹரி லுகருக்கு முன்னாடி உள்ள அந்த 4 ரக்காத் சுன்னாவே ரசூலுல்லாஹ் விடவே மாட்டாங்க. அதே மாதிரி வரக்காத்தைன் கபிலல் கதாத்தி ஐ கபிலல் ஃபஜ்ரி ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள 2 ரக்காத்துகளையும் விட மாட்டாங்க. அடுத்து பாருங்க, இந்த ரவாத்திப்ல அந்த நவாஃபில் ராத்திபா சொன்னா இல்லையா, அதுலயும் ரொம்ப விசேஷமாக அதிகமாக கவனம் செலுத்தப்பட்ட ஒரு தொழுகை எது அப்படின்னா, அதிகம் விசேஷமாக சிறப்பிக்கப்பட்ட ஒரு தொழுகை என்ன அப்படின்னா, ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத். சரியா? அதனுடைய ஒரு சிறப்பை பாருங்க. முஸ்லிம்ல அறிவிக்கப்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஹதீஸ். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ركعة الفجر خير من الدنيا وما فيها. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. ரக்அத்தல் ஃபஜ்ரி. சரிங்களா? முதாஃப் இலைஹா இருக்குது. அதனால முதாஃப்ல அந்த தஸ்னியாவுடைய நூன் போகப்பட்டது. அசல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ரக்அத்தானில் ஃபஜ்ரி அப்படின்னு வரும். அது முலாஃபா வந்தனால அந்த நூன் போகப்பட்டது. ரக்அத்தல் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய 2 ரக்அத்துகள் என்பது கைரும் ரொம்ப மிகச் சிறந்தது. மினத் துன்யா உலகத்தை விட, வமா ஃபீஹா உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை அனைத்தையும் விட 2 ரக்காத் சுபுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த ஃபஜ்ர் சுபுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த சுன்னா என்பது அனைத்தையும் விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் அந்த துணைக்கு மிக விசேஷமாக ஒரு சிறப்பை கூறியிருக்கிறார்கள். சரியா? அடுத்து ஒரு இறுதியா ஒரு ஹதீஸ பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت صلى النبي صلى الله عليه وسلم العشاء ثم صلى 8 ركعات وركعتين جالسا وركعتين بين النداءين ولم يكن يدعها ابدا. இதுவும் ஃபஜ்ருடைய முன்சுன சம்பந்தமாக தான் ஒரு ஹதீஸ் வருது. பாருங்க. சல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. சும்மா சல்லா 8 ரக்காத் பிறகு 8 ரக்காத்துகளை தொழுவார்கள். வரக்காத்தைன் ஜாலிசன் 2 ரக்காத்துகளை அமர்ந்தவர்களாக தொழுவார்கள். வரக்காத்தைனி பைன நிதாஐனி. சரிங்களா? 2 பாங்குகளுக்கு மத்திய, அதாவது அதான் இகாமத்துக்கு மத்தியில 2 ரக்காத் தொழுவாங்க. இது என்ன தொழுகை குறிக்கிறது அப்படின்னா, ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள தொழுகை சுபுடைய முன்சுனத்தை குறிக்கிறது. வலம் யகுன் யதஉஹுமா அபதன். அவர்கள் அந்த 2 ரக்காத்தை ஒருபோதும் விட்டதே கிடையாது. இதா வதஅ யதஉ அந்த ஃபஅல் ஹுமா அந்த 2 ரக்காத்தை குறிக்கிறது. சரிமா? இது யார் படிக்கிறீங்க? சரிங்களா? நான் போஸ்ட்ல இருக்கீங்களா? நான் படிக்கிட்டா? படிங்க. யார் படிக்கிறீங்க? ரஹ்மத் குப்ரா உஸ்தாத். மாஷா அல்லாஹ், ரஹ்மத் குப்ரா. ஜமாத்துடன் தொழப்படுகின்ற நஃபில் தொழுகைகள். ஜமாத்துடன் கூட்டாக தொழுவது சுன்னத்தாக ஆக்கப்பட்ட நஃபில் தொழுகைகளான ரமலானின் இரவு தொழுகை, மலை தொழுகை, கிரகண தொழுகை ஆகும். 4வது சட்ட விளக்கம். தொடர்ந்து தொழ வேண்டிய நஃபில்கள். தொடர்ந்து வளமையாக தொழ வேண்டிய நஃபில் தொழுகைகள். நவாஃபில் ராத்திபா உடைய எண்ணிக்கை, அதாவது
பரலான தொழுகைகளுக்கு முன்பின் வழமையாக தொடர்ந்து தொழப்படுகின்ற தொழுகைகளை நவாஃபில் ராத்திபா என்று கூறப்படும். இந்த தொழுகைகள் இந்த தொழுகையினால் நமக்கு கிடைக்கின்ற பலனாவது ஃபர்ல தொழுகையில் ஏற்படுகின்ற குறைகளை இவை நிவர்த்தி செய்து அவற்றை பூரணமாக ஆக்கிவிடுகின்றது. இதை பற்றி விளக்கம் முன்னர் கூறப்பட்டுள்ளது. இந்த நஃபில் தொழுகைகளின் எண்ணிக்கை பின்வருமாறு. عن ابن عمر رضي الله عنه قال حفظت عن رسول الله صلى الله عليه وسلم 10 ركعة كان يصليها بالليل والنهار ركعتين قبل الظهر والركعتين بعدها وركعتين بعد المغرب وركعتين بعد العشاء الآخرة. قال وحدثتني حفصة أنه كان يصلي قبل الفجر ركعتين. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 10 ரக்காத்துகளை மரணம் செய்தேன். அவர்கள் அவற்றை இரவிலும் பகலிலும் தொழுபவர்களாக இருந்தார்கள். லுஹருக்கு முன்பு 2 ரக்காத், அதற்கு பின்பு 2 ரக்காத்துகள், மக்ரிபுக்கு பின்பு 2 ரக்காத்துகள், இஷாவிற்கு பின்பு 2 ரக்காத்துகள். மேலும் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்பு 2 ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று தமக்கு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்ததாக இப்னு உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். மற்றொரு நபிமொழியில் இந்த தொழுகைகளின் எண்ணிக்கை 12 என்பதாகவும் வந்துள்ளது. ஆகவே முஸ்லிம் 10 அல்லது 12 ரக்காத்துகளை தொடர்ச்சியாக தொழுது வர வேண்டும். عن أم حبيبة رضي الله عنها زوج النبي صلى الله عليه وسلم أنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما من عبد مسلم يصلي لله كل يوم 12 ركعة تطوعا غير فريضة إلا بنى الله له بيتا في الجنة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், எந்த ஒரு முஸ்லிமான அடியார் அல்லாஹ்விற்காக ஒவ்வொரு நாளும் கடமையில்லாத உபரியான 12 ரக்காத்துகளை தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கண்டிப்பாக கட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் தெரிவித்தேன். عن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم من سابر على 12 ركعة من السنة بني له بيت في الجنة 40 قبل الظهر وركعتين بعد الظهر وركعتين بعد المغرب وركعتين بعد العشاء وركعتين قبل الفجر. யார் சுன்னத்தான 12 ரக்காத்துகளை தொடர்ந்து தொழுது வருவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். அவை ருஹருக்கு முன் 4, ருஹருக்கு பின்பு 2, மக்ரிபுக்கு பின்பு 2, இஷாவிற்கு பின்பு 2, ஃபஜ்ருக்கு முன்பு 2 என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். عن عائشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم كان لا يدع 4 قبل الظهر وركعتين قبل الغداة. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்புள்ள 4 ரக்காத்துகளையும் ஃபஜ்ருக்கு முன்புள்ள 2 ரக்காத்துகளையும் விடவே மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ரவாத்திப் தொடர்ந்து தொழப்படுகின்ற நஃபில் தொழுகைகளில் மிகவும் வலியுறுத்தப்படுவது 3 சுன்னத்தாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قال ركعة الفجر خير من الدنيا وما فيها. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத் தொழுகைகள் உலகம் இன்னும் அதிலுள்ளவற்றை விட மிகவும் சிறந்ததாகும். عائشة رضي الله عنها قالت صلى النبي صلى الله عليه وسلم العشاء ثم صلى 8 ركعات وركعتين ثالثا وركعتين بين نداء ولم يكن يدعهما أبدا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா
இவற்றை இந்த 2 ரக்காத்துகள் எப்போதும் அவர்கள் விடவே மாட்டார்கள். சரிம்மா, படிச்சிட்டீங்களா? ஆம். மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹ். சரிம்மா, இன்னைக்கு முதல் நாள் வகுப்புனால இன்னைக்கு இதோட நிறுத்திடுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிறோம். நீங்களும் சடைவடைஞ்சிடக்கூடாதுல்ல. என்ன, எல்லாரும் பாடத்தை மிஸ் பண்ணீங்களா இல்ல அன்னெசரி அப்படி பண்ணீங்களா? இந்த நாள் பாடமே நடக்காம இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் உட்காரணும். அதுக்கப்புறம் தமிழின் வேற கொடுப்பாங்க. இதுல இந்த புக்கு உஸ்தாது சும்மா இருக்க மாட்டாரு, மாசத்துல 2 தரமா டெஸ்ட் வைப்பாரு. அப்படின்ற மாதிரி ஃபீலா இருக்குதா?